ரீசெண்டாக பரோட்டா கிரேவிங்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மண்பானை பரோட்டா நாங்கள் வாங்கியிருந்தோம். இது எங்கே வாங்கினோம், இதோட சேர்த்து என்னெல்லாம் சாப்பிட்டோன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒரு நாள் டின்னருக்கு நல்ல பரோட்டா கிரேவிங்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ராஜபாளையமில் இருக்க டேஸ்டி வெஜ் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு சில டிஷ்ஷஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நீங்கள் சேனலோட ஆல்ரெடி ஃபாலோவர் அண்ட் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் ஒரு டின்னருக்கு நாங்கள் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுலேயும் ஹைலைட்டு இந்த மண்பானை பரோட்டா தான். செம்மையான மண்பானையில் பேக் பண்ணி உள்ளே நல்லா வாழையில ஸ்டஃப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு கிளி பரோட்டா அண்ட் பானையோட சேர்த்து வச்சு குக் பண்ண ஸ்டைலில் அது வந்துருந்துச்சு. எங்களுக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் இதை பெருசாக ட்ரை பண்ணது கிடையாது, வீடியோஸில் தான் நிறையா பார்த்துருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு அவங்களோட பொரிச்ச பரோட்டா வாங்கியிருந்தோம். சீரியஸ்லி சொல்கிறோம், இது மாதிரி ஒரு கிறிஸ்பியான பரோட்டா நாங்கள் பார்த்ததே. எத்தனையோ வருஷமாக எத்தனையோ இடத்துல பொரிச்ச பரோட்டா ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பியான பரோட்டா நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. அதுவும் சில நேரம் பார்சல் வாங்கிட்டு வரும்போது அது ரொம்ப சாஃப்டாக போயிடும். பட் இங்கே பார்சல்லையுமே நல்லா சூடாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து அவங்களோட வெஜ் குருமாவும் அவங்களோட தயிர் வெங்காயமும் கொடுத்துருந்தாங்க. இங்கே தான் ஹைலைட்டு, இந்த டின்னர் மெனுவோட இருக்கிறது ஹைலைட்டு இந்த மண்பானை பரோட்டா தான். நல்லா அந்த கிளி பரோட்டா ஸ்டைலில் இருக்கிறத உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல பரோட்டாஸும் மஷ்ரூம் கிரேவியோட மிக்சரும் உள்ளே வச்சுருந்தாங்க. லேயராக பரோட்டா போயிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது ஒரு 3 பரோட்டா இல்லை 4 பரோட்டா இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். உள்ளே நாங்கள் திறக்க பார்த்தா 7-8 பரோட்டா கிட்ட வந்துட்டே இருந்துச்சு. அவ்வளோ லேயர்லேயுமே பக்காவாக ஒரு லேயர் பரோட்டா, ஒரு லேயர் ஸ்டஃபிங், அந்த மசாலா மிக்சர் இருந்துச்சு. மஷ்ரூம், அந்த ஆனியன்ஸ், அந்த கிரேவியோட டைப்பில் இருந்த அந்த மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சைட் டிஷ்ஷாக அவங்களோட ஹரியாலி பன்னீர் டிக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே நல்லா சாஃப்டாக குக்கான பன்னீர், நல்லா அந்த அதோட மசாலா ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த ஹரியாலி ஃப்ளேவர் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். அந்த சாஃப்டான பன்னீரில் இந்த மசாலா ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளெயின் கிரேவிஸ் அண்ட் ஆனியன் ரைத்தாவும் கொடுத்துருந்தாங்க இந்த பரோட்டாக்கு. ஸோ பொரிச்ச பரோட்டா, மண்பானை பரோட்டா, ஹரியாலி பன்னீர் டிக்கா இதெல்லாம் வச்சு தான் எங்கள் டின்னரை நாங்கள் வைண்ட் அப் பண்ணோம். அண்ட் பரோட்டா கிரேவிங்ஸ் இருந்தப்போ இந்த பரோட்டா வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் பரோட்டா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் எத்தனை பரோட்டா ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. சேனலுக்கு மற்ற வீடியோஸும் பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். See you.